இவன் இவன் இப்பவே அந்த டிராபிய ரோஜர் கையில கொடுத்துட வேண்டும். பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, முதல் தடவையாக பாக்ஸிங் போட்டியில் வெற்றியடைந்திருக்கிற விக்ரம் அவர்கள் தொடர்ந்து பாக்ஸிங் சாம்பியனாக இருந்து வந்த ரோஜர் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றது நிஜமாவே நமக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த துருவ நட்சத்திரம் பாரத நாட்டின் புகழை மேலும் உயர்த்த வேண்டும் என்று இவரை ஆசீர்வதித்து கோப்பையை வழங்குகிறேன். மிஸ்டர் விக்ரம், இந்த 20,000 ரூபாய் உனக்கு நான் அன்பளிப்பா தரேன். இது உனக்கு ரொம்ப பயன்படும். மிஸ்டர் ராஜதுரை, நீங்க கொடுக்குற அந்த பணத்தை விட இந்த ரசிகர்களோட அன்பை தான் நான் பெருசா மதிக்கிறேன். நீங்களே வச்சுக்கோங்க. என்ன நரேஷ், உன் ஃப்ரெண்டு பணத்தை வேண்டாங்கிறா? கடக்கிறான், விடுங்க அங்கிள். இதுக்கு போய் ஏன் நீங்க worry பண்ணிக்கிறீங்க? என்னடா அது? ஒண்ணுமில்லமா. கண்ணத்துல என்னடா? அது பைக் ஓட்டிட்டு வர்றப்ப பைக்ல வர்ற பொண்ணு என்கிட்ட கதை விட வேண்டாம். நீ பொய் சொல்ல நினைச்சாலும் என்கிட்ட சொல்ல முடியாதுடா. ஏன் தெரியுமா? தெரியாது. நீ ஏன் மகன் என்னதுடா மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணுமில்லமா. பாக்ஸில ஜெயிச்சு வாங்குன கோப்பை அப்படித்தானே? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
என் மகன் வீட்டுக்கு வெளியில என்ன வேலை செஞ்சாலும் அந்த விஷயம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் காதுக்கு வந்து சேர்ந்துரும்பா. என்னம்மா அது மேஜிக்? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஏன்டா திரு முடிச்சிட்டு இருக்க? முதல்ல இட்லியை சாப்பிடுறா. ஏய், திருட்டு பசங்களா, இங்க வந்துட்டீங்களா? சூடான இட்லிக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் வண்டர்ஃபுல்லா இருக்குதுப்பா. இதோட அல்வாவை இருந்திருந்தா பிரமாதமா சரி இருந்திருக்கு. சரி சாப்பிடுறா. ஏய், திருமூர்த்திகளா, குருபக்தி இருக்க வேண்டியதான். ஆனா இவ்வளவு இருக்க கூடாதுடா. எல்லா விஷயத்தையும் எனக்கு முன்னாலேயே வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களே. வேண்டாம்டா, ரொம்ப டேஞ்சர். குருவே துணை. வாவ், பியூட்டிஃபுல். கல்யாணி கார்ல ஏறு, ஜாலியா சுத்திட்டு வாங்க. ராஸ்கல். விக்ரம பாத்தியா? இல்லையே, நீ பாத்தியாடி? இல்ல. சுஜாதா, விக்ரம பாத்தியா? பாக்கலையே. எல்லாரும் இங்க வாங்கடி. என்னடி இவ என்னடி எப்ப பார்த்தாலும் விக்ரம் விக்ரம்னு சுத்திக்கிட்டே இருக்கா? இவளுக்கு வேற வேலையே இல்லையாடி? சுரேஷ், ஜானி சுரேஷ், விக்ரம பாத்தீங்களா? பாத்தானே. பயமுறா. எங்க? ஏய், இதுல இல்லடா. ஓ, வீட்ல. பௌர்ணமி வந்தா பைத்தியத்துக்கு வெறி ஜாஸ்தி ஆயிடும்னு வாங்க. அதாட்டம் காலேஜ் ஆரம்பிச்சுட்டா போதும், சித்ராவுக்கு விக்ரம் பைத்தியம் ஜாஸ்தி ஆயிடும். ஒரு கோடிக்கு எத்தனை சைஃபர்? அது 1 2 3 4 5. அத போய் எண்ணிக்கிட்டு 10டா. தகடு 7டா. கரெக்ட். எங்க அப்பாவுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. 30 ரூபா வடைக்கு 300 ரூபா பில்லு. 300 ரூபா பில்லு போட்டா நான் கொடுத்துருவேனா? அதானே. ஏண்டா, பேப்பர் கிடைச்சதேன்னு இவனுங்க எழுதிட்டா நான் விட்டுருவேனா? இந்த நாட்டுல உளுந்து வடை விக்கிற வேலை வேற எந்த நாட்டிலயும் இல்லடா. ஏய், இந்த பில்ல போட்டது எவன்டா? நான் தான்டா. என்கிட்ட நீ விளையாடாத விக்ரம். ஏய், இங்க யார விளையாடிட்டு இருக்காங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்க நீ பண்ணிட்டு வந்த அட்டூழியத்துக்கு 300ல 30,000 கொடுத்தாலும் தகும். எட்ரா பணத்தை. ஏய், இந்த நரேஷ் கிட்ட விளையாடுறது உனக்கு நல்லது இல்ல. இது வரைக்கும் பில்லுக்கு போன யாரும் என்கிட்ட கேட்டதில்ல. நான் தான் வாங்கிக்கணும். ஓகே, அப்ப நானே எடுத்துக்கிறேன். இப்போ நான் உனக்கு ஒரு சினிமா காட்டுறேன். இது சினிமா காட்டுறதுக்கு முன்னாடி காட்டுற காந்தி ஸ்லைட். இது சோப் அட்வர்டைஸ்மெண்ட். இது நியூஸ் ரீல். ஏய், நீ வெறும் நியூஸ் அட்வர்டைஸ்மென்ட் தான் பாத்துருக்க, மெயின் பிக்சர் பார்த்ததே இல்லல்ல. இப்ப நான் காட்டுறேன். விக்ரம், பிரின்சிபால் வராரா? உண்மையை சொல்லுங்க, கேண்டீன்ல கலாட்டா பண்ணது யாரு? தைரியமா சொல்லுங்க.
பயம் சத்தியத்தை மறைச்சிரும். சத்தியம் இங்க சாகவே கூடாது. ஐ வாண்ட் த ட்ரூத். எங்க போய் அவன் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன கேட்டா சொல்லுங்க, சொல்லுங்க, யார் பண்ணதுன்னு சொல்லுங்க. நான் சொல்ல கலாட்டாவா ஆரம்பிச்சது விக்ரம், அதை தடுக்க முயற்சி பண்ணது நரேஷ். விக்ரம், நரேஷ், நீங்க 2 பேரும் உடனே ரூமுக்கு வாங்க. விக்ரம், நேத்து உன் வெற்றியை நான் பாராட்டினேன். ஆனா அது நடந்தது காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியே. கலாட்டா நடந்தது காலேஜுக்கு உள்ள. நம்ம மாணவர்கள் அடிக்கணும், உதைக்கணும். யார? கொள்ளக்காரங்களை. சமூக காலேஜ் கேண்டீன் இல்ல. ஐ எம் சாரி சார். இனிமே கலாட்டா நடக்காதுன்னு பிராமிஸ் பண்றேன். நோ, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 3 days. ஐயோ, என்ன சார் இது? 3 நாளா? சார், எனக்கு ஒரு பீரியட் மிஸ் ஆனால தூக்கம் வருது. வேண்டாம் வேண்டாம், என் மனசை கரைக்க பார்க்காத. பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல், சஸ்பென்ஷன் இஸ் சஸ்பென்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நவ் யூ ஆல் கேன் கோ. என்ன வேணும்? இது கொடுக்குறீங்களா? இது என்ன? இது இதா? நீ பண்ண கலாட்டாவுக்கு நல்ல நினைவு சின்னம். போ. சார், 3 நாள் சஸ்பென்ஷன் அதிகம் சார். ஒரு 6 நாளா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மிஸ் பிரேமா, பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த 3 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலாங்கிற நீ, உன் திமிர் இன்னும் அடங்கவே இல்லல்ல. அதிகமா பேசாத. இன்னைக்கு இங்க நிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல மிஸ்டர் விக்ரம். யூ ஹேவ் நோ ரைட்ஸ். மட்டும் மனசு வச்சா என் நாட்டு நீயும் 3 நாள் காலேஜுக்கு வர முடியாது. தெரிஞ்சுக்க. ஏன் இந்த காலேஜ் என்ன உங்க தாத்தா கட்டினதா? தாத்தா கட்டி இருந்தாலும் சரி, டாடா பிர்லா கட்டி இருந்தாலும் சரி, நான் காலேஜுக்கு வர முடியாம போனா நீயும் வர முடியாது. அவ்வளவுதான். முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். பாக்கலாமா? பாக்கலாம். முதல்ல இத பாரு. கல்லு. பாய் ஸ்வீட் ஹார்ட். ஒரு அழகான பெண் ஆனா வாலிபன் கிட்ட எதுக்காக வருவா? என்ன வேணும் உனக்கு? அப்படி நான் ஒரு வேலை சொல்றேன், பண்றியா? அதுக்கு ஜாஸ்தி டைம் தேவையில்லை. just 30 செகண்ட்ஸ்ல வேலை முடிஞ்சிருமா? ஆனா நீ கிறுக்குத்தனமான வேலை செய்ய சொல்லக்கூடாது. நான் சொன்னதை நீ செய்யணும். அப்படின்னா வா பாரு, இத கையில பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 10 தடவை இப்படி செய்யணும். நான் அப்பதான் நீ சொன்ன வேலையை செய்வேன். உங்க புராணம் செய்வேன். 3 4 5 7 8 9 10. என்ன ஆச்சுமா? முந்தா நாள் நல்லா தானே இருந்த. எனக்கு என்னாச்சு? விக்ரம் உனக்கு ஐயோ சரி விடுடா, அதை பத்தி ஒண்ணு பேச. அந்த ப்ரொஃபசர் ஒரு வழி போட்டுட்டா, தெரிஞ்சதா? கவனி கவனி பாரு. ரெட் லைட் ஏரியால காலேஜ் இருக்கா? காலேஜ்ல ரெட் லைட் ஏரியா இருக்கா? ஒண்ணுமே புரியலையே தலைவா.
என்னங்கடா கை நீட்டினா தான் வாய் மூடுன்னு பெரிய மைண்ட் யுவர் டங். வாடகை எப்படி கொடுக்கறது? ஓசில கிடைச்சா நல்லா இருக்கும். ஓசில உனக்கு எப்படிடா கிடைக்கும்? அவுட் ரைட் சேல் கொடுக்கறதா இருந்தா ஸ்பாட் பேமெண்ட். ஐயோ என்ன பேமாதி விளையாட்டு? விளையாட்டா? ஐயோ ஹாய் ரேமா. ஏய் வந்துட்டாளா? வந்துட்டா குரு. வருது வருது வருது. பிரிண்ட் பேப்பர்ல தான் பண்ணுவாங்க, முதுகுல கூட பண்ணுவாங்களா? நீதானே இதை செஞ்சது? யூ விக்ரம், எப்படி இருக்கு நம்ம கை வரிசை? உனக்கும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் கட். போ மக்கன போ. See you tomorrow. அப்பா no problem. Oh no. யோ மாது, ஏனுங்க? வாயா இங்க. சீக்கிரமா மாத்து. யோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த டயரை வந்து மாத்து. அப்ப இதுங்க? அது என்னாச்சு? இதுவும் பஞ்சிருங்க. ஐயோ காலேஜுக்கு போறப்ப காரை ஒழுங்கா செக் பண்ணி வைக்கணுங்கிற அறிவே இல்லையா உனக்கு? உன் தலை இடியட் ராஸ்கல் தப்பு சொரு. நான் எப்படி காலேஜுக்கு போறது? ஆட்டோ யோ எங்கம்மா போனா? அர்ஜென்ட்டா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போகணும். சீக்கிரம் போயா. இந்த காலத்து பார் நமக்கு உடனே டாப் கியர்ல போகணும்வாங்க. இன்ஜின் ஹீட் ஆக வேண்டாமா? இன்ஜின் ஹீட் ஆனாதான் டாப் கியர்ல ஒரு மஜா இருக்கும். நான் அர்ஜென்ட்டா போக முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டேன். மருக மருக மருகையே துர்கோ துர்கோ துர்கையே மருக மருக மருகையே இன்ஜின் இன்ஜின் ஹீட் ஆயி நின்னு போச்சு. ஹீட் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் லேட் ஆகும். விக்ரம், இந்து மகா சமுத்திரத்தை வேணாலும் தாண்டி போகலாம், ஆனா என்ன மீறி தானே. நீ முன்னால போனா நாம் பின்னால வர. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள நாக்கு சிவந்த புள்ள கண்ணம்மா. இனி நான் தாண்டி உன் புருஷன் கண்ணம்மா. எவ்வளவு தூரம் நீ சில்க் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே போவ? வரமாட்டியா? நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஆடி பரவாயில்ல, வண்டியில் ஏறு. ஏய், அந்த ரோட்ல சாராய கடை, அதோட இந்த ரோட்ல நாய் தொல்லை ஜாஸ்தி. ஏறு ஏறு. ரைட் ரைட். சீக்கிரம் வாங்க, நாங்க கடையெல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க. ஏன் இடிக்கிறாங்க? அந்த கோடியில இருக்கிற வீட்டை எவனோ மந்திரி வாங்கிட்டாங்க. ரோட சமப்படுத்த போறாங்களா? நாங்க எப்படியப்பா பழகிறது? நான் எப்படி போ
ஏய் வாடா இங்க. உன்னதான்டா. ஏய் இன்னொரு தடவை மந்திரி பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஏரியா வந்தா வெண்ட நிமித்திடுது. ரொம்ப நன்றிங்க தம்பி. மறுபடியும் கலாட்டா பண்ணா என்கிட்ட சொல்லுங்க. என் வீடு தெரியல. ஐம் சாரி. இங்கிலீஷ்காரங்க கிட்ட நாம கத்துக்கிட்டது இது ஒண்ணுதான். நான் உங்களை ரவுடின்னு நினைச்சேன், பொம்பளை பொறுக்கேன்னு நினைச்சேன். கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. காய்கறி வண்டி தகராறுல தான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொண்ணுங்க எல்லாம் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறாங்க. நேத்து கல்யாணிய பக்கத்து போயிருந்தேன். அவளுக்கு ஆக்சிடென்ட் யாரால ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிருப்பாள. அவ நடந்தது சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. ஐம் ரியலி சாரி. சாரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியே. ஒரு பொண்ணு ஒரு ஆண் கிட்ட சாரின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐ லவ் யூ அர்த்தம். கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்தையே புடுங்கிடுவோம் போல இருக்கே. வர்றேன் பாய். ஏய் மறுபடியும் நம்ம சந்திப்பப்போ. மறுபடியும் நாம சந்திக்கிறது நான் மனசு வச்சா தான் நடக்கும். நோ நான் மனசு வச்சா நடக்கும். பார்க்கலாமா? ஓகே. ஏய் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த காலேஜ் தானடா கிடைச்சது உனக்கு? ரயில் தண்டவாளம் கிடைக்கலையா? இல்ல பாழ் கிணறு தான் கிடைக்கலையா? ஏய் இப்பெல்லாம் போர்வெல்லாம் ஜாஸ்தி. பாலும் கிணறுல விழுந்து சாகுது ஓல்டு ஃபேஷன். முர்ரா ஏன்டா குதிக்கிறேங்கிற விஷயத்தை சொல்லேன்டா. கேளுங்கடா கேளுங்க. மை டியர் பிரதர்ஸ், மை டியர் சிஸ்டர்ஸ். ஒருத்தி மட்டும் சிஸ்டர் இல்ல, என் கண்ணீர் கதைய சொல்றேன் கேளுங்கடா. ஒரு அழகான பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லி நான் டாத்துல விட்டுட்டு போயிட்டா. என் வாழ்க்கையே பாலைவனம் ஆயிடுச்சு. அந்த வேதனையை தாங்க முடியாம உங்க முன்னால நான் இப்ப தற்கொலை பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏண்டா நான் குதிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், உலகம் தெரியாத அப்பாவியான என்ன லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? லவ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம்டா நீங்களே சொல்லுங்க, இது நியாயம் தானா? சிஸ்டர்ஸ், நீங்களும் பொண்ணுங்க தானே? நீங்க யாரையாவது லவ் பண்ணா இப்படி செய்வீங்களா? சொல்லுங்க. யாருடா அவ? அவ பேர் என்ன? அவ தலைய மொட்டை அடிச்சு கழுத மேல உட்கார வச்சு தெரு தெருவா ஊர்வலம் அனுப்புறோம்டா. அவசரப்படாதீங்களா. அவ பேரு நான் சொல்ற எழுத்துல ஆரம்பிக்கும். பங்கஜா. இல்லடா பா. பி. பிஞ்சே. வந்து விட்டாயா? இத பாரு, எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்துல எல்லார் முன்னாலும் என் பேர் சொல்றது சரியில்லை. தயவு செஞ்சு இந்த விளையாட்டு கொஞ்சம் நிறுத்துறியா? இங்க பாரு பிரேமா, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட மட்டும் சொல்லிடு. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு. Oh no. சொல்ல மாட்டேன். தாய் குலமே, தாய். அவ பேரே My God. I love you. I love you. I love you. I love you.
கண்மணி மனசு கொதிச்சு கிடக்கு ஆசை உனக்கும் இருக்கு கால நேரங்கள் பார்ப்பதா ஒரு பித்தம் ஏறி இருக்கு காதல் சொல்லடி கண்மணி மனசு கொதிச்சு கிடக்கு ஆசை உனக்கும் இருக்கு சுட்டி பெண்ணை கண்டேன் பின்புறம் தட்டி பார்க்க வந்தேன் பற்றி கொண்டு போக வந்தேன் நீ நடக்கையில் கோபம் வந்ததென்றால் ஆஹா மேனி துடிக்குது கண்கள் தெரிக்குது மூக்கு செவக்குது நீ சினந்தால் மனமில்லையா இன்னும் மனமில்லையா இன்னும் கூட உங்க தலைவலியா சிவ பூஜையில் என்ன கரடி இருக்கா சொல்லடி கண்மணி மனசு கொதிச்சு கிடக்கு நீ பள்ளி கொள்ள இன்னும் நாள் இருக்கு மாறி போவதோ ஆசை கொண்டுமே நீ பார்த்ததும் இளமைக்கு பசி எடுக்கும் புள்ளி வைத்த அள்ளி நிற்பதென்ன அள்ளி வைக்க வந்தார் என் மார்பினில் சடுகுடு விளையாடு வரலாறு லவ் வரலாறு முடியாது காதல் சொல்லடி கண்மணி ஆசை உனக்கு இருக்கு நீ பள்ளி கொள்ளை I hate you ரேட் பேசுற பொண்ணு நீ எப்படி நம்ம கைவரிசை you விக்ரம் நான் மனசு வச்சு அவன் உதட்டிலேயே முத்தம் கொடுத்திருப்பேன் ஆனா அது ஓல்ட் ஃபேஷன் அதனாலதான் உன் கைய நீ எங்கெல்லாம் வைக்கிறியோ அங்கெல்லாம் நான் வச்சிட்டு போதும் பால் சாப்பிட்டு வாமா இங்க பாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொல்றேன். என் father's part, successful father assumes a success. ஒண்ணும் இல்ல என்னமோ இருக்கு. ஒண்ணும் இல்ல காட்டு, கைய காட்டு. பாருங்க பாத்தியா உன் கை எவ்வளவு ஆனா மயில் தொகையாட்டம் மென்மையா இருக்கு இந்த கை. ஏன் சிரிக்கிற? ஒன்னா என் கண்ணுக்கு கண்ணா வச்சு பாருமா. ஏன் இப்படி சிரிக்கிற? அரே
மடைய குரு வந்துட்டா குரு. ஹாய். ஹாய். How are you? யா, ஓகே. விக்ரம் தெரிஞ்சது வா. ஏன் டாடி கார் உங்களுக்கு வேணும்? எனக்கு எதுக்குமா கார்? கொஞ்சம் நாளா உன் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. சும்மா சொல்லாதீங்க. 40 கிலோமீட்டருக்கு மேல நான் போறதே இல்ல. நான் உன் காரோட ஸ்பீடை பத்தி சொல்லலாமா, உன் வயசோட ஸ்பீடை பத்தி தான் சொல்றேன். அவசரம், வயசு, காசு, முட்டாள்தனம், இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும், ஆக்சிடென்ட் நிச்சயம். அந்த நரேஷ் என்ன பத்தி இன்னும் வேற என்னன்னு சொன்ன டாடி? பிரைமரி ஸ்கூல் பொண்ணாட்ட பேசாதம்மா. யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, உண்மையா இல்லையாங்கிறதா முக்கியம். அது உண்மைதானே? ஆமா டாடி, நானே இத பத்தி பேசணும்ன்றத நான் மனப்பூர்வமா ஒருத்தர் விரும்புறேன். விக்ரம். விக்ரம்? விக்ரம், இந்த 20,000 ரூபாயை நான் உனக்கு அன்பளிப்பா தர்றேன். இது உனக்கு ரொம்ப மிஸ்டர் ராஜதுரை, நீங்க கொடுக்கிற அந்த பணத்தை விட இந்த ரசிகர்களோட அன்பை நான் பெருசா மதிக்கிறேன். நீங்களே வச்சுக்கோங்க. உன்னை காப்பாத்துற சக்தி இல்லம்மா. காசுக்கு வழி இல்லாதவன், நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராதவன். சரி டாடி, நீங்க சொல்ற மாதிரி அவரு பணக்காரரா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அந்தஸ்து முக்கியம் இல்ல, பணம் முக்கியம் இல்ல. எல்லாத்தையும் விட அவரோட அன்புதான் முக்கியம். பாஷ், அப்பனுக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? எல்லாம் நல்லா தான் இருக்குமா. நாளாக நாளாக அது பொய்ங்கிறது உனக்கு புரியும். விக்ரம் மேல வச்சிருக்கிற அன்பு தப்பா நினைச்சிட்டீங்க டாடி. விக்ரம் என் மேல வச்சிருக்கிற அன்பு என்னைக்கும் அழியாது. இது சத்தியம் டாடி. மணல் வீடு கட்டுறது, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த சம்பந்தத்துல காரணம் என்னன்னு சொல்லுங்க. இப்படி சொன்னா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. I want to know the reason. Stop it. அடிங்க டாடி. ஒரு தாய்க்கு தந்தையா இருக்கிற தகுதி உண்டு. நான் தந்தைக்கு தாயா இருக்கிற தகுதி இல்ல. எங்க பாருமா, இதுக்கு போய் அழறதா? நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்தேன், அவ்வளவுதான். போங்க டாடி, நீங்க டெஸ்ட் வச்சு பார்க்க நான் தான். இது தப்புல பிரேமா. ஏன்னா வாலிப வயசுல காதலிக்கிறது சகஜம்தான். ஆனா நாம ஜாக்கிரதையா. அது சரி டாடி, நான் இந்த பரீட்சையில வாசல்ல டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டேன். God bless you, my child. டாடி. டாடி. ஹேண்ட்ஸம், உன்னை தேடி நான் சுத்தாத இடமே இல்ல. போய் தேடினா எப்படி? பாரு சித்ரா, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் மீ. எக்ஸசைஸ் பண்ணு, நான் வேண்டாங்கல. இந்த ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றதை விட்டுட்டு ஒரு தடவை என்ன ஷட் அப். வருஷத்துல 364 நாளும் ஷட் அப்னு சொல்லிக்கிட்டே விக்ரம்.
இன்னைக்கு 365வது நாள். A good day. உன்கிட்ட சொல்ல வேண்டியது 1000 இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். என்ன விஷயம்? எனக்கு நீ வேணும் விக்ரம். நான் என்ன மார்க்கெட்ல கிடைக்கிற முருங்கைக்காய் நினைச்சியா? இல்ல விக்ரம், என் இதயத்துல உன்னை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு உன் இதயத்துல கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். இருக்கிறது ஒரு இதயம், அது ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை என்கிட்ட தாக்குறேன். என் வாழ்க்கையில என்னைக்கு உன்னோட துணை வேணும் விக்ரம், either physically or mentally. ஒரு பொண்ணு பேசுற பேச்சாது நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லையா? நல்லா தெரியுது விக்ரம். யூ ஐம் சாரி சித்ரா, இன்னைக்கு எனக்கு மூட் கொஞ்சம் சரியில்லை. இத்தனை நாள் கொஸ்டின் மார்க்கா இருந்த விஷயத்துக்கு முடிவு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ இந்த வார்த்தை தான் உனக்கு வேணும். ஹாய் மைதிலி. ஹாய். ஹாய். டேய் ஹாய். விளையாடுறா. என்னடி இது அநியாயம்? நேத்திக்கு பிரியமா, இன்னைக்கு சித்ரா, இனி பிரேமா கதி அதோ கதிதான். இந்த ஆம்பளைங்க சுத்த மோசண்டி. பொம்பளைங்கள ரொம்ப சீப்பா நினைச்சு பிஹேவ் பண்றாங்கடி. ஏன் நிக்கிற? பிரேமா, விக்ரம் Shut up. ஹாய். ஹாய். என்ன இது? கையெடு. என்ன விளையாட்டு விக்ரம்? விளையாட்டா? நாங்க என்ன விளையாடுறோம்? கண்ணு திறந்து தானே இருக்கு. இன்னுமா புரியல? அப்படியா? அப்படியா விக்ரம்? அப்படின்னு சித்ரா சொல்ற. நானும் விக்ரமும் நண்பர்கள். We are friends. Is it true? அதையும் அவதான் சொல்லிட்டு இருக்க. பேச்ச மாத்த பார்க்காத விக்ரம். உலகத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் இன்பமும் துன்பமும் வர்றது போறது சகஜம்தான். ஆட்டோமேட்டிக். ஒரு தடவை உன் சைடு காத்தடிச்சது, இந்த தடவை என் சைடு காத்தடிக்குது. இன்னொரு தடவை don't cheat me விக்ரம். தப்பு 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 தப்பு. உயிருக்கு உயிரா விரும்புற ஒரு பொண்ணு இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல டார்லிங்? என்ன கேட்டா பண்றவங்க எப்பவும் பேசவே கூடாது. டான்ஸ் பண்ணுங்கறியா? இல்ல கண்ணா, கண்ணாலதான் அவங்க பேசணும். அது பேச்சில்ல, சங்கீத மழை. பாக்க பாக்க மழை பொழியும். இல்லையா விக்ரம்? நல்லா பொழியும். இந்த காலத்துல லவ் பண்றவங்க முதுக நல்லா பார்க்கணும். இல்ல பிரேமா? நல்ல சரி, நினைச்சது நடக்கலையா சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்கும். இல்லையா விக்ரம்? Yes, yes. பைத்தியம் அதிகமாயிட்டா வெறி நாயா மாற வேண்டியதுதான். A mad dog and that is you. சித்ரா, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் காதல். அது ஒன் வே ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா லவ் பண்றதுல பிரயோஜனமே இல்ல. கெட் தட் ஸ்ட்ரைட். பிரேமா வா. ரொம்ப காக்க வைக்கிறா. யூ நாட்டி. நான் எவ்வளவு சத்தம் போட்டு கத்துறேன், நீ செவிடு மாதிரி இங்க நிக்கிறிய. பிரேமா உனக்கு
பிரேமா கிடைச்சிருவாளா? ஏய், பிரேமா, பிரேமா நில்லு. பிரேமா நில்லு. ஏன் இப்படி ஓடியார? அது அப்புறம் சொல்றேன். இந்த இடத்துல இருந்து பிரேமான்னு கூப்பிடுறதுல ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமா? என்னது? இன்னொரு தடவை பிரேமான்னு சத்தம் போட்டு பாத்தியா விக்ரம், ஒரு தடவை நீ பிரேமான்னு கூப்பிட்டதும் எல்லா பாறைகளும் திரும்ப கூப்பிடுது. மேலையும் பட்டு 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு. எல்லா பாறைகளும் பிரேமா பிரேமான்னு கூப்பிடுறது ரொம்ப சுகமா இருக்கு. ஏய், பாறை உன் பேரு சொல்லுதா? கிடுவேன். ஏன் விக்ரம்? உன் பேரை நான் மட்டும்தான் சொல்லணும். அந்த அளவுக்கு லவ் பண்றியா என்ன? இந்த விக்ரம், யார் இது? வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜதுரை. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. விக்ரமங்க. விக்ரம் வீட்ல இல்ல. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில போனா. பிரேமாவும் விக்ரமும் சந்தோஷமா இருக்காங்க. வாலிப வயசு, அதான் காரணம். என் பொண்ணோட வாழ்வுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் மனசு வேணாலும் மாத்துவேன். இப்ப உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுங்க. என்னங்க ஏதாவது சொல்றீங்க? என்ன என்ன இது? உங்க பொண்ணு திருப்பி கொடுக்க நான் யாரு? விக்ரமோட தாய். இத உங்க ஒருத்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. பிரேமாவை என் நண்பனோட மகனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த பையன் என் வார்த்தையை நம்பிக்கிட்டு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கான். எங்க 2 பேருக்கும் மத்தியில வெறும் கூட இருக்கு. நாங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஆனா அன்புங்கிறது பிசினஸ் இல்ல இல்லைங்களா? விக்ரமும் பிரேமாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் பழகுறது எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல. என்ன வேலை கொடுக்கணும்? கமான். விலையா? லட்சமா 2 லட்சமா? எந்த பொண்ணோட சுகந்தான் என் வாழ்வு நினைச்சிட்டு இருந்தா அந்த பொண்ணு உன் மகனை விரும்புறா. இதெல்லாம் உன்னோட பிளான் தான். பிளானா? நானா? நீதான். போதும், நிறுத்துங்க. பணம் பணம் பணம். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க ஒருத்தர் கிட்ட மட்டும் தான் பணம் இருக்குதா? லுக்கிய மிஸ்டர் ராஜதுரை, உங்க கிட்ட இருக்கிறது வெறும் பணம் தான். ஆனா எங்க கிட்ட கௌரவம் இருக்கு, அன்பு இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. அத எங்களால விற்க முடியாது. விற்க மாட்டீங்களா? வியாபாரம் பண்றீங்களா? வியாபாரம்? ஒரு பையனை பெத்து பிரேமாவாட்டம் உள்ள பணக்கார பெண்ணை காதலிக்க விட்டு நீ பண்ற வியாபாரத்துக்கு நான் பலியாயிட்டேன். அவங்க அவங்க மனசு மாதிரிதான் அவங்க அவங்க எண்ணமும் இருக்கும். அவங்களோட விருப்பத்துக்கு மாறா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன். நீ இந்த பூமிக்கும் அந்த ஆகாயத்துக்கும் ஒரு பாலத்தை கட்டிட்டு இருக்க. நான் ஒரு வியாபாரி. நீக்கிட்டா விக்ரம நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு உயிரோட நான் சமாதி கட்டிடுவேன். எங்க டாடி வந்திருக்காரு. டாடி டாடி இல்லாம எந்த வேலையும் இங்க நடக்கிறது கஷ்டம். அந்த டாக்டர்ஸ வரவழைக்க ரொம்ப செலவாகும். 1 லட்சம் ஆகும். 1 லட்சமா? சார், நான் பணத்தை ரெடி, அந்த டாக்டர்ஸ் வர வைங்க சார். பணத்துக்கு என்ன செய்வ? எப்படியாவது ஏற்பாடு செய்யறேன் சார். எங்க அம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. எங்க அம்மா எனக்கு வெறும் அம்மா மட்டும் இல்லை டாக்டர், அவங்கதான் என் தெய்வம் சார். எங்க அம்மாவை காப்பாத்துங்க ப்ளீஸ். டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வரட்டும்.
தேங்க்யூ வெரி மச். விக்ரம், எங்களால முடிஞ்சது இவ்வளவுதான். இது உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சின்ன உதவி. நீங்க இப்ப செய்யற உதவிக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு தெரியல. டேய் சுரேஷ், ஆபரேஷனுக்கு இந்த பணம் பத்தாதுடா. எனக்கு ஒரு வழியும் தெரியலடா. வழி இருக்கு. என்னது? நாளைக்கு ஓபன் சேலஞ்ச் பாக்ஸிங் காம்படிஷன் இருக்கு. ஜெயிச்சா 1 லட்சம், தோத்தா 10,000. உன்னோட சக்திக்கு இது ஒரு அக்னி பரீட்சை. இது ஒண்ணுதான் வழி. வாங்கிக்க. ஆல் தி பெஸ்ட். என்ன நரேஷ் சொல்லு. எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. கவலைப்படாத. இங்கே வந்துடுறேன். விக்ரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவனை நீ எப்படி ஜெயிச்சியா? இதை வச்சுக்க. இது இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவனை நாக் அவுட் பண்ணு. என்னம்மா கடிகாரத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? கடிகாரத்தோட முள்ளு ஓடாம நிக்காதுமா. வினாடிகள் நிமிஷங்களாகும், நிமிஷங்கள் மணிகளாகும். பிரேமா, கிண்டல் பண்ணாதீங்க டாடி. டாடி, இன்னைக்காவது நீ என்ன டாடி நீ? நான் உன் தகப்பங்கிற பந்தத்தை நீ உதறி தள்ளிட்டு வந்துட்ட. ஆனா என்னால அது முடியாதுமா. உனக்கு ஒரு தந்தையா இருந்து எல்லா உதவியும் செய்ய வேண்டியது என் கடமை. எனக்கு தெரியும், பணம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. இந்த காலத்துல பணம் தான் எதையும் சாதிக்கும். போங்க டாடி, பணத்தோட பெருமையை சொல்லத்தான். நீ ரொம்ப பேச கத்துக்கிட்டமா, உனக்காதான் கொண்டு வந்தேன். நான் ஒண்ணும் பொய் சொல்லல பிரேமா. உங்க அத்தையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இதை கூட செய்யல. நான் நல்லா இருக்குமா? விக்ரம் அங்கே எங்கேயும் அலைஞ்சு பணத்துக்காக தவிக்கிறத என்னால தாங்கிக்க முடியல பிரேமா. டாடி, டாடி, you're great. It's great, டாடி. நான் சொன்னேன்ல, எங்க அப்பா ரொம்ப நல்லவர். டாடி, டாடி, நான் இந்த படத்தை கொண்டு போய் டாக்டருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னைக்கோ நீ சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்து வருதுப்பா. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நான் பணத்தாலதான் எதையும் அளந்து பார்க்கிறேன்னு சொன்னேன். தகப்பன் மகள்ங்கிறது உறவு கணக்கு. ஆனா இந்த கொடுக்கறதும் வாங்கறதும் வியாபார கணக்கு. நான் இந்த பணத்துக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும். விக்ரம மறந்துட்டோம்.
இங்க பாருங்க, சீக்கிரம் பணத்தை கட்டுங்க. இல்லன்னா பேஷண்ட டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்ல. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது ஏற்பாடு செய்றேன். சரி சரி செய்யுங்க. டாக்டர், 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். பாக்கி பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். எங்க அம்மா எப்படி இருக்காங்க? காம் டவுன் பாய், காம் டவுன். ஏன் இப்படி பயப்படுற? உங்க அம்மாவை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷூட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சு. இனிமே என்ன, கவலைப்படாத. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? பணம் வேண்டாமா? பணம் வந்துருச்சு. உன்னோட வந்தால ஒரு பொண்ணு, அவ தான் கொடுத்துட்டு போனா. பிரேமாவா? ஆமா, வெறும் அட்வான்ஸ் மட்டும் இல்ல, ஃபுல் அமௌண்ட். ஃபுல் அமௌண்ட்? டாக்டர் என்ன சொல்ற? அவகிட்ட பணம்? வா, நான் சொல்றேன். சுரேஷ், சுரேஷ், அவளுக்கு எப்படி பணம் கிடைச்சது? பணம் எப்படி வந்தா அதை பத்தி உனக்கு என்னடா? முதல்ல அம்மாக்கு ஆபரேஷன் நடக்கட்டும், மத்தது அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்னடா பேசுறது? அவளுக்கு பணம் எப்படி கிடைச்சது? இப்ப அவ எங்க? ராஜதுரை வந்திருந்தாரு, பெட்டி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு. அப்படியா விஷயம்? அப்ப பிரேமா போனா? ராஜதுரை கொடுத்த பணத்துக்கு பிரேமா தான் ரசீது விக்ரம். மார்வாடி கடையில அடமானம் வைக்கிற மாதிரி பாவம் தான் அப்ப கிட்ட காதல அடமானம் வச்சுட்டா. நீ மறுபடியும் அவளை பார்க்க கூடாதுன்னு ராஜதுரை சொல்லிட்டு போன. அவனுக்கு எப்படி புத்தி புக்கிட்டு நல்லா தெரியும். தெரியலையே, வெயிட் பண்ணி பார்த்தேன்னா தெரிஞ்சு விடாதுல்ல. இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. தாயில்லாத என் பிரேமாவுக்கு இதுவரைக்கும் எந்த குறையும் வராம ஒரு பூவாட்டம் வளர்த்திருக்கேன். நான் உயிருக்குயிரா வளர்த்த என் ஒரே பொண்ணை நரேஷுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முழு விருப்பத்தோட நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் இது. தேங்க்யூ 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 வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. Stop this nonsense. தயவு செஞ்சு நிறுத்துங்க. உனக்கு என்னாச்சு பிரேமா? கூட்டம் போட்டு கல்யாணம்னு சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறீங்க நீங்க. மிஸ்டர் ராஜதுரை, இந்த விஷயத்தை நீங்க உங்க பொண்ணுகிட்ட சொல்லவே இல்லையா? நான் அத சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாதுங்கிறது எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. நீங்க நர்சிங் ஹோம்க்கு வந்து என்கிட்ட பணத்தை கொடுத்தது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட வீட்டுக்கு வரேன்னு தான் வாக்கு கொடுத்தேனே தவிர இந்த நரேஷ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட வாக்கு கொடுக்கல. என்ன என்ன சொன்ன? மல்லிகை மொட்டு பலவந்தப்படுத்தினா மலராது. தென்றல் பட்டு மொட்டு மலர்லன்னா
புயல் காத்துப்பட்ட மொட்டு மலர்ந்துதான் ஆகணும். அப்ப வர பூவுடைய வாசம் விக்ரமுக்கு சொந்தம் இல்ல, எனக்குதான். விக்ரமோட எனக்கு மேரேஜ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல. அவரோட நினைப்பிலேயே நான் வாழ்ந்துட்டு அவரோட I hate you. அம்மா, இப்போ எப்படி இருக்கு? என் மருமக எங்கப்பா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னைக்கோ நாளைக்கோ கண்ணு மூட போற இந்த ஜீவனுக்காக தன்னையே பணையம் வச்சுட்டா அந்த பொண்ணு மனசை புரிஞ்சுக்காம தன் மகளையே வியாபார பொருளா உபயோகப்படுத்திட்டா அந்த ராஜத்தை. எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க வாக்கு தவறுனதுனால இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்கு பாரமா இருக்கு. இந்த இடமே நரகமா இருக்கு. ப்ளீஸ் டாடி, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. லீவ் மீ அலோன். நான் சொல்றத நீ கேட்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். முதல்ல பாலை குடி. Don't touch. என் ரத்தத்தை பார்த்தது உங்க மனசு துடிக்குது இல்ல? அன்னைக்கு விக்ரமோட ரத்தத்தை பார்த்து என் மனசு இப்படிதான் துடிச்சது டாடி. உங்களுக்கு வேணா அவரோட ரத்தம் சாக்கடையில ஓடுற அழுக்கு தண்ணியா இருக்கலாம். ஆனா அந்த ரத்தம் விக்ரம் எனக்கு கொடுத்த அன்பு பரிசு டாடி. அதுக்கு இது பத்தாது. ஓடாதீங்க. என் உடம்புல இருந்து வழியிற இந்த ரத்தம் நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்புக்கு அடையாளம். அன்புக்கு அடையாளம். பிரேமா, பிரேமா, அமித், என்ன காரியம் பண்ணிட்டமா? பிரேமா, பிரேமா, எங்க வந்த? வரவே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என் இடத்துக்கு வந்து என்னையே எதுக்குற அளவுக்கு தைரியமா உனக்கு? அன்னைக்கு கையால் ஆகாத கோழையாட்டம் பின்னாடி இருந்து அடிச்சு என் பிரேமா இன்னைக்கு ஓ இடத்துல இருந்து உன் கண் முன்னாலேயே என் பிரேமா அழிச்சிட்டு போக வந்திருக்கேன். என்ன தடுக்க உனக்கு தைரியம் இருக்கா? பிரேமா, அதிகமா பேசாத. மரியாதையா சொல்றேன், இந்த இடத்த விட்டு போயிடு. நானும் மரியாதையா தான் சொல்றேன். என் வழிக்கு குறுக்க வர வேண்டாம். உனக்கு பயந்து நான் உடனே என் பொண்ணை உன்னோட அனுப்புறதுக்கு நான் ஒண்ணு பயந்தான் கொள்ளில்ல. உனக்கு பயந்து அவளை இப்படியே விட்டுட்டு ஓடுறதுக்கு நான் ஒண்ணும் கோழையில. பிரேமா, நீ கோழையோ இல்ல வீரனோ அது எனக்கு தேவையில்லை. என் பொண்ணை இந்த இடத்தை விட்டு அனுப்ப மாட்டேன். அனுப்புன்னு நான் ஒண்ணும் உன்னை கேட்கலையே. பின்ன ஏன் நின்றுட்டு இருக்க? உன் பொண்ணை அழிச்சிட்டு போறதுக்கு. பிரேமா, இங்க பாரு, அவளை உன் கனவுல கூட நினைக்காத. உன்கிட்ட என்னடா தகுதி? உனக்குன்னு என்ன இருக்கு? கார் இருக்கா? பங்களா இருக்கா? பேங்க் பேலன்ஸ் இருக்கா? அதிகாரம், அந்தஸ்து? வாட் தி ஹெல் யூ ஹேவ் காட்? ஆஃப்டர் ஆல் கைக்கு ஹேண்ட் க்ளோவ்ஸ் மாட்டிக்கிட்டு பாக்ஸிங் போடுற வெறும் பயணி. உனக்கு ஏன் பொண்ணை கொடுக்கணுமா? ஏய், உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு. உன் மூஞ்சில இப்ப விட்டுறேன். உன் பணம் எவனுக்கு வேணும்? மிஸ்டர் ராஜதுரை, என்கிட்ட பங்களா, ஏசி கார், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா வயசு இருக்கு, சக்தி இருக்கு, கூலி வேலை செஞ்சாவது என் பிரேமாவை காப்பாற்ற தைரியம் இருக்கு. உன் எச்சில் காசுக்கு கையேந்திர நான் இல்லனா. ஜஸ்ட் மைண்ட் இட். என்கிட்ட மோதி பார்க்காத. நான் ஒரு விஷ பாம்புடா. அந்த பாம்போட பல்ல எப்படி புடுங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது சக்கர வியூகம். இங்க வந்தவங்க தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்லை. ஏய், இவன் கதையை முடிக்கடா. இந்த சக்கர வியூகத்துல சிக்கி செத்து போறதுக்கு நான் அபிமன்யு, அவங்க அப்ப.
பிரேமா 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 ஐயோ பிரேமா நான் விக்ரம் வந்திருக்கேம்மா என்ன இதெல்லாம் விக்ரம் பிரேமா விக்ரம் 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 என்ன விட்டுட்டு போயிடாது விக்ரம். Don't leave me alone. என்ன கூட்டிட்டு போவியா ப்ளீஸ் விக்ரம். அழாத பிரேமா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். I will take you. வர வர நீ ஏன் இப்படி ஆயிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். என் மேல உனக்கு கோபம் தானே? உன் மேல எனக்கு எதுக்குமா கோவம்? பிரேமாவை பார்த்தேன், அவளை விரும்பினேன். நான் விரும்பின பொருள் எனக்கு கிடைக்கலங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன் மேல எனக்கு எதுக்குமா கோவம் வரப்போகுது? வாழ்க்கையில நாம நினைக்கிறது ஒண்ணு, ஆனா நடக்கிறது ஒண்ணு. காதலுங்கிறது நெருப்பு மாதிரி. சில கோயில் ஏத்துற தீபமாவும் ஆகலாம், காட்டு இருக்கிற தீயாவும் மாறலாம். கொஞ்சம் பேர் அந்த காட்டு தீய காதல்னு நினைக்கிறாங்க, அப்புறம்தான் அது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அம்மா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு தாய், தந்தை, குரு எல்லாமே நீங்களா இருந்து வளர்த்தீங்க. நான் செய்யல, இனிமேலும் செய்ய மாட்டேன். உங்க கவலைக்கு காரணமா நான் இருக்க மாட்டேமா. நீங்க உங்க மனச குழப்பிக்காதீங்க. உன் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கட்டும் விக்ரம். உன் காதலோட உறுதியே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் அன்போட ஆழம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை நான் தடுக்க தயாரா இல்ல. என்ன சொல்றீங்க? உன் ஆசையை நான் மதிக்கிறேன்ப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். இங்க பாரு, உன் இஷ்டம் போல இரு, ஆனா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்ஸ்மா. ஜோதி, பிரேமா வீட்டுக்கு போனியா? இல்லையே. ஏ? இல்ல, ஒரு வாரமா அவ காலேஜுக்கு வரல. காரணத்தை நீதான் கண்டுபிடிக்கணும். அவளை பத்தி எங்களை விட உனக்கு தான் நல்லா தெரியும். லவ் ஃபைட்டா? இது ஒரு பெரிய வியாதி. என்ன தலைவா? எய்ட்ஸா? இல்ல கண்ணா, தேடுறது தேடுறது தேடிக்கிட்டே இருக்கு. எதை? தங்கமான. அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேடுறவனுக்கு என்ன பேரு? கோவிந்தா. சரியான கிறுக்குன்னு சொல்லுவாங்க. தங்கமான எங்க வைப்பாங்க கோபாலா? வெள்ளி மண்டபத்துல தலைவா. அந்த வெள்ளி மண்டபம் எங்க இருக்கு? அது உங்க வீட்டுல இருக்கு தலைவா. அத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. யாருக்கிட்ட என்ன சொல்ல சொல்றீங்க தலைவா? தங்கமான தேடுறதுக்காக போய் சீதையை இழந்த ஸ்ரீராமச்சந்திரன் கிட்ட. ஏய், நான் திரேதா யுகத்து ராமன் இல்லடா, கலியுக விக்ரம்.
ஹலோ. ஹலோ, பிரேமா இல்லையா? ராங் நம்பர். வெயிட். ஹலோ. ஹலோ. பிரேமா, விக்ரம், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பிரேமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வா. சும்மா உள்ள உட்காருமா. என்னடா வேட்டர் அப்படியாட்டம் வந்து காரை மறிக்கிற? இந்த பாரு, நான் உன்கிட்ட பேசல. பிரேமா, உனக்கு நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா டிசைட் பண்ணிக்க. பிரேமா, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறேன். ஒண்ணும் இல்ல. உன் முகத்துல எல்லாம் தெரியுது. இனிமே என்ன பண்றதுன்னு தானே? விக்ரம், நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? லவ் பண்றது தப்பு இல்ல, லவ் மறைச்சு வைக்கிறது தப்பு. பிரேமா, உன்னை பார்த்தா உன்கிட்ட பேசினா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கும் அப்படிதான் விக்ரம். எங்க அப்பாவை பத்தி நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. விக்ரம், ஒண்ணும் ஆயிடாதுல்ல? பைத்தியம், உங்க அப்பா மாதிரி 1000 பேர் வந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. பயப்படாத. அது சரி, உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எங்க அம்மாவை பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. அவங்களுக்கு தங்கமான மனசு. நிஜமாவா? நிஜமா தான். நம்ம மேரேஜுக்கு அப்பவே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஓய், என்ன பண்ற? ஓ, இதயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணும் சொல்லாது. ஏன்? அங்க இதயம் இல்லையே. பின்ன எங்க இருக்கு? அங்க. எங்க? அங்க. பிரேமா, விக்ரம், அடிடா. விக்ரம், அவன் பிரேமா. பிரேமா. விக்ரம், விக்ரம், விக்ரம். வேளா வேலைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா விக்ரம் பேரை சொல்லாம வேற என்ன பண்ணுவேன்? அந்த அயோக்கிய பைய உன்னோட மனசையும் கெடுத்து என் நிம்மதியை அடியோட கெடுத்துட்டான். இத பார், இன்னொரு தடவை அந்த தரித்திரம் பிடிச்ச பைய பேரை சொன்ன உன் நாக்க வெட்டி எறிஞ்சிருவேன். நீங்க என்னோட நாக்க வெட்டி தான் விக்ரம்ங்கிற பேர் சொல்றத நிறுத்த முடியும். ஆனா என் மனசுக்குள்ள இருக்கிற விக்ரம இங்க யாராலையும் அழிக்க முடியாதுங்கறத தெரிஞ்சுக்கங்க. நான் விக்ரம்ங்கிற பேரை சொல்லித்தான் இங்க இருப்பேன். விக்ரம்ங்கிற பேரை சொல்லித்தான் உயிர் வாழ்வேன். விக்ரம்ங்கிற பேரை சொல்லித்தான் சாவேன். 3 நாள் உனக்கு சாப்பாடு போடாம பட்டினி போட்டா உயிர் வாடுறதுக்கு வேண்டியது விக்ரமா சாப்பாடுன்னு தெரிஞ்சிடும். இன்னும்
வல்லவா. கணக்கு நான் என்னைக்கோ க்ளோஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சு போன கணக்க இந்த ராஜதுரை திருப்பி பார்க்க மாட்டான். க்ளோஸ் பண்ணிட்டியா? கணக்கு இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கு. என் பொண்ணுக்கு ஒன்ன பிடிக்கல, இங்க இருந்து போயிடு. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட கட்டாத. நான் இல்லாத சமயத்துல வந்து சொந்த பொண்ணுகிட்டே வியாபாரம் பண்ணின நீ ஒரு மனுஷனா? அவ ஏன் பொண்ணு. நான் வியாபாரம் பண்றனோ இல்ல விவகாரம் பண்றனோ அது உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. சம்பந்தம் இருக்கு. நீ அவளுக்கு அப்பனா இருக்கலாம், ஆனா நான் அவளுக்கு தாலி கட்ட போற காதல. என் பொண்ணுக்கு தாலி கட்டுறவன் ஈராதி வீரனா இருக்கணும், சூராதி சூரனா இருக்கணும், நல்ல ரத்தம் ஓடுறவனா இருக்கணும். போயும் போயும் ஒரு தருதலைக்கா என் பொண்ணை கொடுப்பேன். நான் உன் பொண்ணை குடுன்னு கேட்கறதுக்காக வரல, அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பாக்ஸரை ஜெயிக்க வக்கில்லாதவ நீ என் பொண்ணையே கேக்குறியா? மிஸ்டர் ராஜதுரை, 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்காது. மனுஷன் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். அன்னைக்கு என்ன மோசம் பண்ணி ஜெயிச்சீங்க. ஏய், என்னடா மோசம் அளக்குற? நான் உனக்கு மோசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு அங்கேயே உனக்கு முடிவு கட்டியிருப்பேன். ஏய், நீ பேசாத. மிஸ்டர் ராஜதுரை, இன்னொரு பாக்ஸிங் அரேஞ்ச் பண்ணு. நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன். எந்த ரூல்ஸும் இல்லாத ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பாக்ஸிங் அரேஞ்ச் பண்றேன். அந்த பாக்ஸிங்ல நீ ஜெயிச்சா நான் உனக்கு கொடுக்க போற பரிசு என் பொண்ணு. இல்ல நான் கையால் ஆகாதவன்னு மன்னிப்பு கேளு, மன்னிச்சு விட்டுறேன். Shut up. இப்ப நீ என்னமோ சொன்னல, சாகசங்கிறது நல்ல ரத்தத்துல தான் இருக்கும்னு. இப்ப நான் சொல்றேன் கேளு. நீ அரேஞ்ச் பண்ண போற பாக்ஸிங்ல ஜெயிச்சு உன் பொண்ணு அடையாம போனா நான் எங்க அப்பனுக்கு பிறந்தவன் இல்ல. I appreciate you. I don't want your appreciation. ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். இந்த விஷயம் பிரேமாக்கு தெரியக்கூடாது. சரி, சொல்லல. சொல்லிட்டினா உன்ன மாதிரி கொடுத்த வாக்கு தவறவன் இல்லனா இந்த பாக்ஸிங்ல ஜெயிச்சு நான் யாருன்னு காட்டினதுக்கு அப்புறம் உன் பொண்ணை உன் வீட்டுல இருந்து நேரா மனவரைக்கு கூட்டிட்டு போறேன். சேலஞ்ச். Yes, it's a challenge. அங்கிள், ஏன் இப்படி வாக்கு கொடுக்குறீங்க? நீ ஒன்னும் பயப்படாது. அவனாவது ஜெயிக்கிறதாவது. டோன்ட் வரி. அங்கிள், நான் என்ன வெற்றியோட வாப்பா. இன்னைக்கு நீ போடுற பாக்ஸிங் விளையாட்டு இல்லப்பா. ஒரு பொண்ணோட வாழ்வும் அவ சாவும் அதுல அடங்கி இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, உன் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்.
பிரேமா நல்லா பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல உன் விக்ரம் ரத்தங்கக்கி என்ஜாய் யுவர் செல்ஃப். சீக்கிரம் வந்து ஏய் டேக் கேர் ஆஃப் ஹர். ஏய் உட்கார். Bloody fuckers. Vikram. No. அடிடா குத்துறா குத்துறா ஆற நபர் குத்துறா அடிடா குத்துறா அட பாவி. அங்க பாரு இப்ப ஓடுறா வா விடுவல.
Ah!